இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு அப்பாவி பசங்க மாட்டினா இப்படியா பண்ணுவீங்க? டேய் எருமை, எதுக்கு இப்ப வாளு வாளுன்னு கத்திட்டு இருக்க? வாளு வாளுன்னு கத்திக்கிட்டு இருக்கேனா? எம்மா நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு கத்துற மாதிரி இருக்கா? ஏன் மலரக்கா, நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டு எங்களை இப்படி பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஃபர்ஸ்டாவது பரவாயில்ல, வெறும் அக்கா மட்டும்தான். இப்போ எங்க காலேஜ்ல நீங்க லெக்சரரா வேற இருக்கீங்க. உங்களுக்கு எங்க கஷ்டம் புரியாதா? டேய் இதுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல. அவங்களா பிடிச்சி வச்சிருக்காங்க. என்னையும் பிடிச்சதானே வச்சிருக்காங்க. நானும் அமைதியா தானே இருக்கேன். அதே மாதிரி அமைதியா இருங்க. எப்போ ரிலீஸ் பண்றாங்களோ அப்போ போவோம். புடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் சரிதான். வெற்றியை மட்டும் எதுக்கு விட்டாங்க? அவனையும் தானே பிடிச்சாங்க. அவனை மட்டும் அனுப்பி விட்டாங்க போப்பான்ட்டு எங்க ரெண்டு உட்கார வச்சுட்டாங்க. டேய் வெற்றி பொறுப்பான பையன். இங்க இருந்து விட்டா கூட இப்ப போய் ஏதாவது வேலை தான் செஞ்சுட்டு இருப்பான். சும்மா இருக்க மாட்டான். ஆனா நீங்க அப்படி கிடையாது. சும்மா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க ரொம்ப பயங்கரமான ஆளுங்களா. ஊரையே வித்துட்டு நாங்க இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் நாங்க தான் உட்காந்து பார்க்கணும். ஆ, வாங்க வாங்க, நீங்க இன்னும் வாய் திறக்கலையேன்னு பார்த்தேன். ஆமா, உங்க பொண்ணு சோஃபி எங்க? அவளும் சூர்யாவும் பின்னாடி ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓ, சூர்யா கூட ஏதோ வேலை. ம், தப்பு பண்றவங்களெல்லாம் விட்டுருங்க. சும்மா இருப்போம் எதுவுமே தெரியாம. எங்களை பிடிச்சி உட்கார வைங்க. ஏண்டா சின்ன பசங்க தானடா நீங்க. உட்காந்து எங்க கூட பேசுறதுக்கு என்ன? காலேஜ் தானே படிக்கிறீங்க. எங்க கூட பேசுறதுக்கு அப்படி அழுகுறீங்க. அப்படி என்னடா பண்றீங்க நீங்க? ஏமா, எது எது யார் யார் பேசணும்னு ஒரு இது இல்லையா? இந்த டயலாக நீயே பேசலாமா? காலேஜ் பொண்ணு தாத்தா படிக்க அனுப்புனா அங்க போய் அப்பாவை பார்த்து லவ் பண்ணி காலேஜ் கட்டடிச்சு சுத்தி கல்யாணம் பண்ணிட்டு நீ எங்களை சொல்ற? ஆ, இங்க பாருடா விஷ்ணு, அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். எனக்கு திறமை இருந்துச்சு, நான் லவ் பண்ணேன், நான் கல்யாணம் பண்ணேன். உனக்கு அந்த திறமை இல்ல. இருந்திருந்த இந்த 3 வருஷத்துல நீ தான் பண்ணிருப்ப. உனக்கு இல்லைன்றது எனக்கு எப்போ தெரிஞ்சிருச்சு. எனக்கு இருந்தது, நான் முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். மச்சான், உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியே இருந்தெல்லாம் ஆளு கூட்டு வர வேணாம் போலடா. உங்க அம்மாவே போதும் போலயே. ஏன் விஷ்ணு, உங்க அம்மா அப்பாவும் அவ்வளவா ஸ்ட்ரிக்டா இல்ல. லவ் பண்ணாலும் ஓகே தான் சொல்றாங்க. லவ் மேரேஜ்க்குலாம் இப்போ உங்க வீட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனாலும் நீ லவ் பண்ணலன்னு சொல்லும்போது எனக்கு எதாவது டவுட்டா இருக்கே. ஒருவேளை ஏதாவது மறைக்கிறியா என்ன? ஆ, அது அது அக்கா, அட இவன் ஒருத்தன், இவனும் எதுவும் சொல்ல மாட்டான், எதுவும் செய்யவும் மாட்டான். அக்கா, அதெல்லாம் இருக்குக்கா. ஆனா இப்பதான் ப்ராசஸிங்ல போயிட்டு இருக்குது. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்னு நாங்க இனிமேல் தான் பார்க்கணும். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய், ஏன்டா? டேய், இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே மறைச்சுக்கிட்டு இருக்க போற? என்னைக்காவது ஒரு நாள் தெரியதானே போகுது. அது இன்னைக்கா இருக்குது. தனித்தனியெல்லாம் ஒரு ஒருத்தர்கிட்டயே சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. எல்லாரையும் கூட்டு வச்சு ஒன்னா தான் சொல்லணும். அப்பதான் வேலை ஈஸியா முடியும். டேய் என்னடா சொல்றான் அவன்? உண்மையாலே வாடா. மச்சான், உன்னதான்டா இதை கேக்குறாங்க. கொஞ்சம் அங்க பதில் சொல்றா. இருமே பேசிட்டு வந்து வச்சுக்கிறேன். டேய் என்னடா சொல்றான்? அப்போ லவ் பண்றியா? யாரு? அக்கா, அவன் கொஞ்சம் லூஸு ஏதோ உளறிட்டு இருக்கான். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன்க்கா. அடப்பாவி, என்கிட்ட இருந்து கூட மறைச்சிட்டியடா. நானே இந்த விஷயத்துக்காக உன்னை எத்தனை வாட்டி கழுவி கழுவி ஊத்திருப்பேன். அப்ப கூட ரோசம் வராம அமைதியா இருந்துட்டியடா. கல் நெஞ்சுக்காரா. ஏண்டா நானே 5 வருஷம் கழிச்சு இப்போ இங்கே ரிட்டன் வந்திருக்கேன். சரி இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காளே தங்கச்சி, கொஞ்சம் பாசமாக ஏதாவது பேசுவோம், இல்லை அவளுக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கி தருவோம் சாப்பிட. அதெல்லாம் இல்லை. எதுக்கு வந்தது இப்படி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்க? அதெல்லாம் செஞ்சிருப்பேன் இசை. எப்போ தெரியுமா? நான் உன்னை எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி அதான் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இங்கே வா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, சீக்கிரம் வா, பார்க்கணும் போல இருக்குலாம் நிறைய வாட்டி கூப்பிட்டேன் பாரு. அப்போ நீ வந்திருந்தா நீ இப்போ சொன்னதெல்லாம் நான் செஞ்சிருப்பேன். ஆனால் இப்போ எதுக்கு வந்திருக்க? எனக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்திருக்கேன். அப்போ உனக்கு இதெல்லாம் கிடைக்குமா? ஏண்டா எருமை, எனக்கு எப்படா தெரியும் உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்ட்டு? நான் உன் விருப்பத்தோட தான் எல்லாம் பண்ணுறாங்க போல அப்படின்னு நினச்சி தான்டா வந்தேன். ஏண்டி, நான் எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தானே இருக்கேன். ஒரு வேளை எனக்கு விருப்பம் இருந்தால் நானே ஃபோன் பண்ணி உன்ட்ட சொல்லியிருப்பேன்ல. அப்போ நான் சொல்லலைன்னா எனக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். சரி விடுறா மச்சான், சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் வந்துருச்சு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்ல, எப்படி இருந்தாலும் நீ வேணான்னு சொல்ல மாட்ட. ஏன்னா ஹிட்லர் அவர் எடுக்கிற முடிவு தான் கடைசி. உன்னால் வேணான்னு சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் இது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ வந்துட்டு போயிட்டா விட. என்ன செம்ம ஃபன்னு போல, ஜாலியாக இருக்க. நீ பாட்டில் இவனை கலாய்ச்சிட்டு அப்படியே 2 நாள் செம்ம ஹாப்பியாக இருப்பல்ல? சீரியஸாக சொல்லு, உனக்கு சிரிப்பு வரல அவனை பார்த்தா? யார் சொன்னா? பயங்கரமாக சிரிப்பு வருது. அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எங்கே சிரிச்சிடணும்னு பயமாக இருக்குது. சிரிச்சா அடிப்பான், கண்டிப்பாக அடிப்பான். அடிலாம் வாங்க முடியாது, ரொம்ப நாளாக அடி வாங்கி. இப்போ அடித்தாலும் தாங்க முடியாது. அதுதான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏய், என்ன ரெண்டு பேரும் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அவ்வளோதான் சொல்லிட்டேன். மரியாதையே நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறது நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. டேய் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, சொல்லவா?
இப்போ எனக்கு வேற வழியும் இல்லை, உன்கிட்ட தான் கேட்கணும், சொல்லித்தல. எனக்கெல்லாம் ஐடியா வரதே பெரிய விஷயம், இப்பெல்லாம் பேசணும் வராது. சரி சரி, சொல்லித்தல. ம் ஏண்டா, உன் பேர் அர்ஜுன் தானே? இதோ என் பக்கத்தில் உட்காந்துருக்கானே, இவன் பேரும் அர்ஜுன் தான், உன் பேரும் அர்ஜுன் தான். பேசாமல் பொண்ணு வீட்டில் பேர் மட்டும் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளன்ட்டு இவனை காமிச்சிருவோமா? அடிப்பாவி, உங்க அண்ணனை காப்பாத்த என் வாழ்க்கையில விளையாடுறியடி. ஆ, எப்படி? எனக்கு ஒரு டவுட்டு. ஒருவேளை நீயும் இந்த அட்மினும் மட்டும்தான் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணுவீங்களா? இல்லைனா இசைன்னு பேர் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்களா? லூசு, அம்மா அப்பா வந்தாலும் நம்ம கூட வருவாங்க. என்னதான் நம்ம மறைச்சாலும் அவங்க சொல்லிட மாட்டாங்களா இவன் தான் மாப்பிள்ளன்னு? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ ஆமாம்ல, அதை மறந்துட்டேனே. நீ எதை தான் ஞாபகம் வச்சிருந்த? எல்லாத்தையும் தான் மறந்து போயிடுற. ஆனா நானும் திருந்தல பாரு. நீ இப்படிதான் தெரிஞ்சும் சரி, ஃபாரின்லலாம் போய் படிச்சிருக்க 5 வருஷம், கொஞ்சமாவது திருந்திருப்ப, அறிவு வளர்ந்துருக்கும் படிச்சதுனால, அப்படிலாம் நினைச்சு ஏதோ ஒரு தப்பு கணக்கு போட்டு நீ ஐடியா சொல்றனோடனே கேட்டுட்டேன். நானும் யோசிக்கல பாரு, நீ தத்தி தானு. இங்கே பாருங்க, நாளைக்கு காலையில் சாரீ தான் கட்ட போகிறேன்னு முடிவாயிடுச்சு. ஸோ நைட்டே சாரியை ப்ளீட் எடுத்து வச்சிடணும், பின்னெல்லாம் எடுத்து வச்சிடணும், அப்புறமா வந்து பூ குத்துற ஹேர் பின்னெல்லாம் எடுத்து வச்சிடணும், அப்புறம் தேவையான பொருள் எல்லாமே நைட்டே எடுத்து வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு தடவிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், கொன்றுவேன். அதெல்லாம் நாங்கள் நைட்டே எடுத்து வச்சிருவோம். நீயும் அனிஷாவும் எழுந்து ஃபஸ்ட்டு குளிச்சு ரெடி ஆகிடுங்க. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே சாரீ கட்ட தெரியாது. நீ அவளுக்கு கட்டி விடணும், இதை எனக்கு கட்டி விடுவா. ஸோ நீங்கள் எங்களுக்கு சாரீ கட்டி விடணும், நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் எங்களை ரெடி பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுந்து ரெடி ஆகிடுங்க, ஓகேவா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அதெல்லாம் நாங்கள் கட்டி விடுறோம். அது சரி, நாளைக்கு ஃபங்க்ஷனை நாங்கள் கட்டி விடுவோம். இன்கேஸ் ஒரு வேளை தெரியாதனமா உன் லைஃப்பில் இந்த மேரேஜுன்னு அப்படின்னு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, மேரேஜுக்கு அப்புறம் எப்படி புடவை கட்டுவ? அதான் சொல்லிட்டியே நடந்தால் அப்படின்ட்டு, நடக்கும்போது பார்த்துப்போம். ஆ புடவை கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உன் பின்னாடி ஒருத்தி ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்காளே, என்னவா அவளுக்கு? அட ஆமாம், இவ இருக்கதே நான் மறந்துட்டேன். ஓய், ஆ சொல்லு கையல், என்ன சாரீ தானே கட்டணும்? காலையில் கட்டி விட்றேன். விளங்கிடும், இப்போ தான் சாரீ கட்டுறதுக்கே நீ வரியா? நாங்கள் அதுக்கப்புறம் எவ்வளவோ பேசி முடிச்சிட்டோம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏய், என்னடி யோசிச்சுட்டே இருக்க? ஃபஸ்ட்டு ஏன் நீ சிரிக்கவே மாட்டேங்கிற? சிரிச்சா என்ன வாயிலேருந்து முத்து கொட்டிடுமா? உருன்னே இருக்க பார்த்தாலும். ஆமாம், சிரிக்கவே மாட்டேங்கிற. ஆனால் இப்போ உன் மண்டையில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, அது என்னன்னு தான் தெரியல. என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு அனிஷாவை விட யாழினியை தான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கையல், சும்மா தான். இல்லை, தெரியாத இடம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வேறு வந்திருக்கோம். மேம்க்கு வேறு ஃபங்க்ஷனா, அதான் எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, அதான் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தெரிஞ்ச இடமா இருந்தா நல்லா பேசுவீங்களா? அட வாங்கண்ணா, நல்ல வேலை நீங்கள் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே. ஐயோ, எங்கள் வீட்டிலலாம் இருந்தால் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். எதுவும் இன்றைக்கி டைம் போகிறதே தெரியல, அதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுச்சு, அதான் டைம் போனதே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ், எங்களை இங்கே கூப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா, அதுக்கு. அட இதுல என்னமா இருக்கு, நீங்கெல்லாம் வந்தா தானே என் வேலையும் நடக்கும். ஆமாம் ஆமாம், சாருக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய வேலை நடக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ பிஸியான ஆள், நாங்கள்லாம் வந்தால் தானே நடக்கும், அப்படி தானே அண்ணா? ஆமா தங்கச்சி, அண்ணனுக்கு நிறைய வேலை நடக்க வேண்டியது இருக்கு. ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியுது, அது என்னன்னு தான் தெரியல. என் விஷயத்துல காட்டுற ஆர்வத்தை கொஞ்சம் படிப்புலையும் காட்டு, அப்பதானே நல்லா இருக்கும். வாழ்க்கையில உருப்பிட்டுருவ, சரியா? கொஞ்சம் அந்த வேலையை பாரு. அண்ணன் சொல்றேன் சொல்றேன், உன்கிட்ட சொல்லாம எங்க போக போறேன், அதான் மாட்டிக்கிட்டேனே. ஓகே பிரதர். ஐயோ, ஏன் இப்படி பண்ணுறீங்க? எல்லாரும் இருக்காங்க இங்கே, தயவு செஞ்சு கிளம்புங்க. அட, நீ என்னம்மா என்ன துரத்துறதுலயே இருக்க? உனக்கு தான் நான் யாருன்னே தெரியாது, அப்புறம் இதுக்கு என்ன துரத்துற? நான் இங்க இருந்தா உனக்கு என்ன? அது அது யாருன்னு தெரியாது தான், ஆனால் நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட பேசுனீங்கன்னா இவங்க தான் நினைப்பாங்கல்ல. நான் இப்போ வந்தது வந்து உங்ககிட்ட பேசவே இல்லையே, நான் என் தங்கச்சி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அது அது ஒன்றும் இல்லை, நீங்கள் யார்ட்டனா பேசிக்கோங்க. சரி ஓகே, நான் சொன்னது யோசிச்சு பார்த்தியா? என்னது? அதாம்மா, நான் சொன்னனே உன்கிட்ட ஒரு விஷயம், எனக்கு அனிஷாவை விட யாழினியை தான் ரொம்ப பிடிக்கும்னு. யோசிச்சு பார்த்தியா? சொல்லு, யோசிச்சு பார்த்தியா? இல்லை, நான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கல. ஓ அப்படியா,
சரி விடு, நீ அதை பற்றி யோசிச்சா என்ன யோசிக்கலாம் என்ன. ஆனால் எனக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரே ஓ நினப்பு தான். என்னன்னே தெரியல. நைட்டு ஃபுல்லாக உன்னை பற்றி நினச்சதுனால என்னன்னு தெரியல, காலையில் ஒரு கனவு வேறு வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வெளியே காலையில் வந்த கனவு வேறு பழிக்கும்னு சொல்லிட்டாங்களா. அதுதான் ஒரு மாதிரி குஷியாக இருக்கு. கனவா? என்ன கனவு? அது ஒரு நல்ல கனவு. அந்த கனவுல நீயும் நானும். ஆ, இது நீங்களும் நானும்? அட பொறுமை பொறுமை, பதறாத. நீ நினைக்கிற மாதிரி தப்பால ஒன்றும் இல்லை. உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு கனவு. நீயும் நானும் மேரேஜ் ஆச்சா, அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பாப்பா வந்துச்சா, அப்புறமா நம்ம லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. என்ன மேடம் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது? கனவை யோசிச்சு பார்த்தீங்களா? ஆ, இல்லை, நான் அதெல்லாம் எதுவும் யோசிச்சு பார்க்கல. ஆ, தெரியுது தெரியுது. இங்கிலாந்து ராணிக்கா இந்தியாவில் கல்யாணம் என்பது போல் கட்டிக்கொள்வேனே, நீ எனக்கு பொஞ்சாதே. முதல் குழந்தை பிறக்கும் சிரிக்கும் நேரம் எனக்கு மட்டும் அழகே ஒன்னே சேர்த்த ரெட்ட புள்ள. நீ எனக்கு வெள்ள மடி, நான் உனக்கு ஆ, வா வேதா. என்ன மேம் கூப்பிட்டீங்களா? ம், ஆமாம், உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். ஆ, சொல்லுங்கள் மேம். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஒரு டிராயிங் வரைய சொல்லியிருந்தார்ல உன்னை ஹெச்ஓடி சார். அந்த நீ வரைஞ்ச டிராயிங்கோட ஃபோட்டோ நான் பார்த்தேன். அதான் அதை பற்றி பேசலான்ட்டு. ஐயோ, நீங்களும்மா? ஏன் மேம் அந்த பேச்சை கொஞ்சம் விடுங்க மேம். ஏதோ இந்த யானை தாந்தாலே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு என் கதை. சும்மா இல்லாமல் வரையறன்ற பேரில் நான் பாட்டில் மூடிட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் அதை வரைஞ்சி எனக்கு தான் மேம் இப்போ பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன், என்னாச்சு? நல்லா தானே வரைஞ்சிருந்த. ஆனால் ஒரு டவுட்டு, எதுக்கு அந்த பையன் வரைஞ்சிருந்த? இல்லை மேம், அன்னைக்கு சார் வரைய சொன்னதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தோமா, என்ன வரையலாம் எது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அனிஷா தான் சொன்னா, அவரோட செக் பண்ணுறாரு நீ நல்லா வரைறியா இல்லையான்னு. அதனால அவருக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பெருசாக வர அப்படின்னு சொன்னா. சரி, பெருசானா என்ன மாதிரி அதையும் நீயே சொல்லிடு அப்படின்னு சொன்னதுக்கு, மரம் செடி கொடின்னு எல்லாரும் மாதிரி நார்மலாக வரையாமல் ஏதாவது நம்ம காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இல்லை டீச்சர்ஸு ஸ்டாஃப்ஸு அந்த மாதிரி யாரையாவது வர அப்படின்னு சொன்னான். சரி, அவள் சொன்னாலே நமக்கு அறிவில்லை, அதனால் அவகிட்ட போய் கேட்டேன். சரி, அவள் சொன்னா அதையாச்சும் ஃபாலோ பண்ணுவோமேன்னு தான் காலேஜ் ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோமா. அப்போ கையல் தான் வந்து அவங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சு, இது எங்கள் அண்ணா, இது அவனோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம போயிட்டு ஒரு ஒருத்தராக பார்த்து பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இவங்க 4 பேர்லேயே யாரோ ஒருத்தர் வரையலாம் அப்படின்னு சொன்னான். சோரி, அந்த 4 பேரை நாங்கள் பார்த்ததில் அந்த 4 பேரில் இந்த அண்ணா தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்கள வரைஞ்சேன் மேம். ஆனால் இப்போ எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஓ, அந்த பையன் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தான். சரி, ஓகே ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு? இல்லை மேம், நாங்கள் சும்மா பார்த்துட்டு போயிட்டோம். இந்த மாதிரி வரைய போகிறோன்னா தெரியும், ஆனால் அவங்கள தான் வரைய போகிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவங்க பர்மிஷனே இல்லாமல் தானே வரைஞ்சிருக்கேன். இதில் வேறு அதை எடுத்துகிட்டு போய் ஹெச்ஓடி சார் நோட்டீஸ் போர்டெலாம் ஒட்ட போகிறேன்னு சொன்னார். அது எப்படி என்ன அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஒரு வேளை ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, கோவப்பட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அதனால கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குது. அதனாலே அவங்களுக்கு தெரியாமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, ஆனால் நீ வரைஞ்ச அந்த பையன் இந்த வீட்டில் இருப்பானே, நீ பார்க்கல வந்ததுலேருந்து? எங்கே, காலையிலேருந்து 4-5 வாட்டி நான் பார்த்தேன். அவங்க தான் என்ன பார்க்கல. கரெக்டாக அவங்கள பார்த்தோன்னே ஓடிடுவேன், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பேன். கண்ணிலே படலையே, இவ்வளோ நேரம் சமாளிச்சிட்டேன். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தானே, சமாளிச்சுட்டு ஓடிடுவேன். மலர். ஆ, இங்கே தான் இருக்கேன், வா. யாரு மேம் உங்களை இப்படி பேர் சொல்லி வர கூப்பிடுறாங்க? ரொம்ப தெரிஞ்சவங்களோ? ம், ஆமாம் ஆமாம், ரொம்ப தெரிஞ்சவன் தான், என் கூடவே பிறந்தவன். வருவான் பாரு. ஓ, உங்கள் தம்பியா? சரி, ஓகே மேம். ஐயோ, இவனா? இவங்கிட்ட இருந்தானே காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருந்தோம். வேதா. மேம், நீ வரைஞ்ச டிராயிங் நல்லா இருந்தது வேதா, அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்படியே பேசிகிட்டே நின்றுட்டேன் பாரு. டிராயிங் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அப்புறம் இது என் தம்பி, பேர் கார்த்திக். ஓ, ஓகே மேம். மலர், பூ வாங்கிட்டு வர சொன்னல, வாங்கிட்டு வந்து அங்கே
டேபிளில் வச்சுருக்கேன், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ. ஓ, ஏண்டா பூ வாங்கிட்டு வந்தவனுக்கு எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதா? எதுக்குடா டேபிளில் வச்ச? ஏன் அப்படியே ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் தானே இருக்குது, திறந்து வைக்கிறதுக்கு எனக்கு கை வலிக்குதா? மேம் நீங்கள் பேசுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். மலர், மறந்துட்டேன். வெற்றியோட அம்மாவும் உன்னை கூப்பிட்டாங்க, கிச்சனில் இருக்காங்க. உன்னை எதுக்குன்னு தெரியல, கூப்பிட்டாங்க. நீ கொஞ்சம் போய் என்னன்னு கேள, நான் பார்த்துட்டு நான் வரேன். ஓ அப்படியா? எது கூப்பிட்டாங்க? தெரியலடி, போய் தொலையேன். கூப்பிட்டாங்க தான் சொல்கிறேன்ல, அங்கே போய் அவங்க கிட்ட கேளு. கூப்பிட்டவங்க கிட்ட எதுக்கு என்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருக்க? கூப்பிட்டாங்க, அவ்வளோதான். ஓ, சரி, ஓகே ஓகே, போகிறேன். ஹாய். என்னையும் என் ஃப்ரெண்டு கூப்பிட்ட மாதிரி இருக்குது, நானும் போயிட்டு வரேன், பாருங்க. ஐயோ, என்ன பக்கத்தில் வந்துட்டான், வந்ததுன்னு சிரிக்க கூட இல்லை, இன்னைக்கு அடி விழுந்துருமோ? இங்கே பாருங்க, எதாக இருந்தாலும் பேச்சாக இருக்கணும், இப்பயே சொல்லிட்டேன். பேச்சுவார்த்தையாக முடிச்சுப்போம் சொல்லிட்டேன். ஐயோ வளர்றேன்னு. ஏதாவது சிம்பிளாக முடிச்சுப்போம். என்ன என்ன ஏதாவது பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கையில் நிற்றவளை வச்சுக்கூடாது. என்ன உளர்ற? நான் சும்மா தான் வந்தேன். உன் பேர் என்ன? ஆ ஆ, வேதா. ஓ, சரி, ஓகே. என் பேர் கார்த்தி. ஆ என்னது? கார்த்தி என் பேர். ஏண்டா, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டு வந்துட்டு எதுக்குள்ள இப்போ சும்மா நிற்கிற? இங்கே பாரு, கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. அனிஷா கிட்ட என்ன சொன்ன? டேய், நீயும் இதுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. அவ அனிஷா கிடையாது, யாழினி. ஏப்பா சாமி, அவ அனிஷாவோ யாழினியோ யாரா வேணா இருக்கட்டும், நீ அவகிட்ட என்ன சொன்ன? ஓ, அதுவா? அது ஒன்றும் இல்லடா, சும்மா ஒரு கனவு வந்துச்சு, ஒரு பிட்டு போட்டேன், லைட்டா பயந்துட்டா, அவ்வளோதான். ஏன்டா உனக்கு இந்த வேலை? ஒரேடியாக உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு இப்போ ரொம்ப பயந்து போயிருக்குதுடா. என்ன பண்ண சொல்கிற? எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவளை இப்படி பயமுறுத்தணும், இப்படிலாம் பண்ணணுன்ட்டு? அவள் அப்படி பண்ண வைக்கிறா. ஏண்டா, அவளை பற்றி நல்லா தெரிஞ்ச நீயே இப்படி பண்ணா எப்படி? கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுக்கலாம்ல? இல்லை, நீ ஏன் அவளை பற்றி இவ்வளோ யோசிக்கிற? நான் யோசிக்க மாட்டேனா? அதெல்லாம் அவளை ஒன்றும் ஃபாஸ்ட்டாக முடிவெடுத்து உடனே லவ் பண்ணி உடனே மேரேஜ் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல. அவளுக்கும் டைம் கொடுப்பேன். ஆனால் இந்த 2 நாள் இப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அவங்க அப்பாட்டெல்லாம் பேசி கூப்பிட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் இந்த 2 நாளில் ஏதாவது பண்ணி அவள் மனசில் இடம் பிடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம மேலே ப்ராசஸிங்கே பண்ண முடியும். ஆனால் அவள் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு வேளை உங்ககிட்ட எதுவும் பேசாமல் போயிட்டானா என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் போயிட்டானா மறுபடியும் எல்லாத்தையும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல இருந்து அவள் பின்னாடி சுற்றணும். எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். என்ன, அதே மாதிரி தான் உனக்கும். நீ என் கூடவே இருப்ப, அவ்வளோதான். அதானே, கடைசி வரைக்கும் நான் விட்டுறதா ஐடியாவே இல்லை. என்ன உனக்கு? நீ என் ஃப்ரெண்டு மச்சான், உன்னை தவிர யார் எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவா? எருமாட்டு பயலே, இப்படி பேசி பேசி தான் இவ்வளோ தூரம் கூட்டு வந்து விட்டுருக்க என்ன. அன்னைக்கு என்னடானா ஸ்டேட்டஸை போட்டு எங்கள் அண்ணனுக்கு தெரியுற மாதிரி போட்டு விட்டேன். இனிமேட்டு அந்த ஸ்டேட்டஸ் ஏதாவது ஹைட் பண்ணி தொலை. சரிடா, இனிமேட்டு ஹைட் பண்ணிடுறேன். அட, நீதானாமா? என்ன ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சுன்னு பார்த்தேன். வாமா. ஏய், இன்னத்துக்கு எதுக்கு இங்கெல்லாம் வந்துட்டு இருக்க? போய் தூங்க வேண்டியதானே? டைம் என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், கொஞ்சம் பொறுமையாக பேசுடா. எதுக்குடா அவகிட்ட கத்திக்கிட்டு இருக்க? டேய் எருமை, நீ வேற சும்மா இரு. நான் தான் உங்கள் அப்பாட்ட பேசி கூட்டு வந்திருக்கேன் 2 நாள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்னத்துக்குள்ளே இப்படி வெளியே வந்து பார்த்து பயந்துட்டானே, என்னடா பண்ணுறது? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ போய் படு போ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிடா, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் அந்த பக்கம் போய் நின்றுட்டு யாராவது வந்தால் சொல்கிறேன். டேய், நீயும் லூஸ் மாதிரி பேசாதடா. லூஸ் மாதிரி பேசாதனா எப்படி? விடிய இங்கே இருக்கிறதா ஐடியாவா? அவள் போக மாட்டா பேசாம. ஒழுங்கா பொறுமையாக பேசிட்டு அனுப்பி வை பத்திரமா. டேய் நில்லுடா. உன்னை நானும் நினைப்பதை யாரும் தடுக்கின்ற வேலை, துடிக்கும் இதயம் வேலை நிறுத்தம் செய்கின்றது, உயிர் வலிக்கின்றது. நீ தந்த ஒற்றை கடிதம் 1000 முறை நான் படிப்பேனே, உனக்காக 1000 கடிதம் ஒற்றை நொடியில் எழுதிடுவேனே. தினம் காலையில் இந்த நாள் காட்டிய உன் பின்பம் நான் கண்டு கண்
என்ன எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் கீழே வச்சு பேசியிருக்கணும். எதுக்கு இன்னத்துக்கு மேலெல்லாம் வர நீ? கீழே இருந்தால் நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க, என்னால் பேச முடியலை, அதான் இங்கே வந்தேன். கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? என்ன ரொம்ப பேசிட்டனோ? ஒரு வேளை இங்கேருந்து அப்படியே தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டோன்னா அதுக்கப்புறம் இவன் பேசவே முடியாதுல்ல அப்படின்னு நினச்சதா வந்தியா என்ன? ஒரு வேளை உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தா தள்ளி தான் விடணும்ட்டு இல்லை. நான் தான் இங்கே எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதாவது கலந்து கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன தெரியவா போகுது? நான் கொடுத்த நான் அமைதியாக தான் குடிப்பீங்க. ஸோ நிறைய வழி இருக்குது. இப்படி தான் உங்களுக்கு கொள்ளணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, சரியா? அடிப்பாவி, இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்ட. உன்னை போய் சாதாரண ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கேன் பாரு. நான் இவ்வளோ பெரிய ஆள்றீ நீ. உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல. வளவலன்னு பேசாமல் கொஞ்சம் எந்திரிக்கிறியா? கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை குறையுது. இதுக்கு மேலே உட்காந்துருந்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிட்றேன். இப்போ வீட்டில் எதுவும் இடமே இல்லாத மாதிரி மாடி மேலே வந்து தான் பேசுவாங்க. ஏறி வரதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது. ஐயோ, இவங்க வேற இருக்காங்களே. கண்ணில் பட்டும் அவ்வளோதான், அப்படியே செவத்தோட பள்ளி மாதிரி ஓட்டிகிட்டே ஓடிடு கையல். ம், என்ன பின்னாடி யாரும் இருக்க மாதிரி இருக்கு? ஹாய். ஹாய் பாயில் இருக்கட்டும். இங்கே என்ன பண்ணுற? சும்மா சும்மா கீழே ரூமில் இருந்தேன். ஃபோனில் நெட்டே கிடைக்கலையா, அதான் மாடி மேலே வந்தால் நெட்டு வருமேட்டு சும்மா வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி ஓகே. ஃபோனில் நெட்டு கிடைக்கல. ஆனால் இப்போது நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு எதுக்கு ஃபோனை பார்த்துட்ருக்க தூங்காம? ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவும் தப்பால இல்லை. இந்த சும்மா நம்ம கூமாம்பட்டி வரைக்கும் போகலாம் அப்படின்னு யோசித்தேன். கூமாம்பட்டிக்கு பஸ்ஸில் போகணுமா ட்ரெயினில் போகணுமா இல்லை எப்படி வழின்ட்டு கூகுளில் பார்க்கலான்ட்டு எடுத்தேன். அதுக்கு தான் நெட்டு வரல. சரி அப்படின்ட்டு மேலே வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஆ ஆமாம் ஆமாம், நீ சொன்ன உடனே நான் நம்பிட்டேன் இதுதான் காரணம்ன்ட்டு. நடிக்காத. விஷ்ணுவை பார்க்க தானே வந்த? அதான் தெரியுதுல்ல நான் அவனை தான் பார்க்க வந்தேன்னு. எதுக்கு அப்புறம் மறைச்சிட்டு நிற்கிறீங்க? வழி விடலாம்ல. அதெல்லாம் நீ எதுவும் பார்க்க வேணாம், கீழே கிளம்பு. இங்கேருந்து மறுபடியும் கீழே போகிறதுக்கா இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்தது? நீங்கள் வழி விடுங்க, நான் போய் பார்த்துக்கிறேன். உன்னை யார் இப்போ இங்கே பார்க்க விட போகிறது? மரியாதையாக கீழே போயிடு. இங்கே பாருங்கள், நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சத்தமே போடாமல் அமைதியாக ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு போயிடுவேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நான்லாம் ஒன்றும் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது. நான் காலேஜ் படிக்கிறேன், பெரிய பொண்ணு. ஆமாம் ஆமாம், ரொம்ப பெரிய பொண்ணு தான் சொன்னாங்க. போ. ஏய் ஏய் ஏய். பார்த்ததெல்லாம் போதும். உன் ஃபோன் தான் அடிக்குது, எடுத்து பேசு. ஆ, என்னது? ஃபோனு மொபைல் ரிங் ஆகுது, எடுத்து பேசு. ஓ சரி ஓகே. ஹலோ, கையல், நான் தாண்டி பேசுகிறேன். சொல்லித்தோல, எதுக்கு இன்னத்தையும் ஃபோன் பண்ணியிருக்க? ஏண்டி இங்கே பக்கத்தில் தானடி படுத்திருந்த, எங்கடி போயிட்டு ஆளே காணோம்? சும்மா தூக்கம் வரலையேன்னு சும்மா மேலே வரைக்கும் வந்தேன்டி. வந்துடுவேண்டி போகிற 5 நிமிஷத்தில், படுத்து தூங்குடி. சரி ஓகே, நீ 5 நிமிஷத்துலனாவா 10 நிமிஷத்துலனாவா? எனக்கு ஒரு டவுட்டு. இந்நேரத்துக்கு என்னடி உனக்கு டவுட்டு? டவுட் வர நேரத்தை பார்த்தியா? சும்மாவே இருந்தால் இப்படி தான் தேவையில்லாமல் யோசிக்க தோணும். பேசாமல் மூடிட்டு தூங்கேண்டி. ஏய் ஏய், இப்போ எனக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணலன்னா தூக்கமே வராதுடி. தயவு செஞ்சு கிளியர் பண்ணுடி. சொல்லித்தோல, என்ன டவுட்டு? என் கையில் இந்த மேக்கப்லாம் போட்டு ஒருத்தவங்களுக்கு 20 வயசு கம்மியான மாதிரி காட்ட முடியுமா? தூக்கம் வரல அதான். ஏய், லைனில் இருக்கியா இல்லையாடி? சொல்லித்தோல. ஆ ஆ இருக்கேன்டி. அது சரி, யாருக்கு மேக்கப் போட்டு 20 வயசு குறையணும்? சும்மா கேட்டுண்டி, எனக்கு தான். அப்படி போட்டு குறைக்க முடியுமா? மேடம்க்கு எத்தனை வயசு? ஜஸ்ட் இப்போ தான், போன மந்த் தான் 20. ஒன்றும் இல்லை, அப்படியே பெட்லேருந்து எந்திரி, ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போ. எங்கேயாவது ஏதாவது கிணறு இருக்கான்னு பார்த்து குதிச்சு செத்துரு, சரியா? அப்புறம் செத்ததுக்கப்புறம் எங்கேயாவது குழந்தையா பிறந்து வருவேன். மேக்கப்பே போடாமல் 20 வயசு எனக்கு குறைஞ்சிரும். சரி ஓகே கையல், நீ ஏதோ நல்ல மூடில் இருக்க போல. அப்புறம் பேசலாம், நான் தூங்குறேன். பாய்.
லூஸு எந்த நேரத்தில் என்ன டவுட் கேட்குறாங்க? ஏய் என்ன பண்ற? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் பேசணும். சரி பேசு. ஆனா கொஞ்சம் தள்ளி இருந்து பேசு, யாராவது பாத்துற போறாங்க. உனக்கு தான் ப்ராப்ளம். யாராவது பார்த்தா பார்க்குறாங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நீ எதுவும் பேசாத, ஏன் அமைதியாக தான் இரேன். அது சரி, இத்தனை நாள் இந்த தைரியம்லாம் எங்க போச்சு? ஒருவேளை இன்னைக்கு சாயந்தரம் நான் பேசுனதை வச்சு ஏதாவது தைரியம் வந்துருச்சோ? அதெல்லாம் அப்படிதான், அப்பப்போ வரும், அப்புறம் திடீர்னு காணாமல் போயிடும், அப்படிதான். ஓ சரி சரி. அப்போ இந்த தைரியம் கொஞ்சம் அடிக்கடி வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கட்டி பிடிச்சி நிக்கலாம்ல. ரொம்ப ஆசைப்படாத. இந்த தைரியம்லாம் அடிக்கடிலாம் வராது, ரொம்ப ரேரு தான், எப்பயாவது தான் வரும். சரி ஓகே, சொல்லு. இதை பேசணும் நீ என்ன? தெரியல விஷ்ணு, உங்ககிட்ட நிறைய பேசணுன்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ எதுவுமே தோணலை, இப்படியே நின்றலாம் போல இருக்குது. நான் பண்ணுறதெல்லாம் சரியா தப்பான்னு கூட தெரியல. ஏதோ ஒன்று நானே யோசித்து நானே ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். அது சரியாக முடியுமா தப்பாக முடியுமான்னு கூட எனக்கு யோசிக்க முடியலை. ஆனால் ஏதோ பயமாக இருக்குது. ஏய் என்ன? ம் தெரியலை என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு. ரொம்ப நாள் உன்னை தேடினேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை அந்த காலேஜில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் அப்போ நான் இருந்த சுச்சுவேஷன் வேறு, நீ இருந்த சுச்சுவேஷன் வேறு. அதான் உங்ககிட்ட எப்படியா தனியாக பேசணும்னு ரொம்ப யோசித்தேன். என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியலை. இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது, அதான் வந்துட்டேன். ஏய் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கீழே போய் பேசலாம் இருந்தாலும் வா. பரவாயில்ல, மழை பெஞ்சா பெய்யுது, கொஞ்ச நேரம் இப்படியே இல்லை. ஒரு ஃபார்மில் தாண்டி இருக்க இப்போ. என்னன்னு தான் தெரியல, மழை வேற அதிகமாக பெய்யுது. காலையில் வந்து நீ தான் ஏதோ என்ன பண்ணிட்ட, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் ஏதாவது சொல்லி பாரு, உனக்கு அப்போ இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லு. சரிதான். சரிங்க மேடம், நான் நிற்கிறேன். சாரல் மழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நான் அறிந்தேன். கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக, என்னை அறியாமல் மனம் பறித்தாய். உனை மறவேனடி, நிஜம் புரியாத நிலை அடைந்தேன். எதுவரை சொல்லடி, காலம் தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம்